பெரும்பாலும் தாபாக்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய கோழிக்கறி மிளகு வறுவல் எப்பவுமே ஒரு தனி ருசியா இருக்கும். அந்த ருசி மாறாம வீட்லயும் தயார் செய்ய முடியும். கோழிக்கறி மிளகு வறுவல் செய்யறதுக்காக 2 தேக்கரண்டி மிளகை நல்லா பொடியாக்கி எடுத்துக்குவோம். விரல் சைஸ் இஞ்சி, 8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். 1/2 கிலோ கோழிக்கறிக்கு 200 கிராம் வெங்காயமே போதுமானது. ரெண்டு தேக்கரண்டி எண்ணெயில 1/2 தேக்கரண்டி சோம்பு, கறிவேப்பிலை, நறுக்கி வச்சிருந்த 200 கிராம் வெங்காயம், கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்குவோம். இப்ப கழுவி வச்சிருந்த 1/2 கிலோ கோழிக்கறியை சேர்த்தரலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, இடிச்சு வச்சிருந்த மிளகு, தண்ணியை சேர்த்து கோழிக்கறியை நல்லா வேக வச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட தண்ணியெல்லாம் சுண்டி கோழிக்கறி இப்ப நல்லா வெந்துருச்சு. கடைசியா 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டா கோழிக்கறி மிளகு வறுவல் சாப்பிட தயாராயிடும்.